ஓரளவுக்கு சார். சரி. இன்றைக்கு நாங்க படிக்க போறது என்னன்னு சொன்னால், இப்ப எனவா, யனவா, கனவாண்டு 3 இருக்குது இதுல. இதுல இருக்கிற எனவா எத குறிக்குதுண்டா, வருகிறான், வருகிறாள், வருகிறாய், வருகிறோம், வருகிறீர்கள், வருகிறார்கள் அப்படின்ற பன்மைய குறிக்குது. பன்மை, ஒருமை எல்லாத்தையும் குறிக்குது. யனவாண்டா போகிறான், போகிறாள் அப்படின்ற மாதிரி வரும். கனவாண்டா சாப்பிடுகிறான், சாப்பிடுகிறாள், சாப்பிடுகிறார், சாப்பிடுகிறாய் எப்படி வேணாலும் வரும். இதுல இருக்கக்கூடிய இந்த நவா என்ற வார்த்தை, இந்த இருக்கிற நவா வெட்டுப்பட்டு, அந்த நவாவுக்கு பதிலா இன்ன அப்படின்ற ஒண்ட போட்டால், எனவா என்ன என்று மாறும், யனவா யன்ன என்று மாறும், கனவா கண்ண என்று மாறும். விளங்குதா? விளங்கிச்சா? சரி. ஆம் சார். இப்போ இந்த இன்ன என்ற வார்த்தை வந்தால், நவாவுக்கு பதிலாக இன்ன என்றது வந்தால், ஏதாவது ஒண்ட செய்ய, செய்வதற்கு, செய்யுங்கள் அப்படின்ற 3 அர்த்தங்கள் இதுக்குள்ள தரும். உதாரணமா என்னன்னு சொன்னால் வர, வருவதற்கு, வாருங்கள். யன்னன்னு சொன்னா போக, போவதற்கு, போங்கள். கண்ணன்னு சொன்னால் சாப்பிட, சாப்பிடுவதற்கு, சாப்பிடுங்கள் அப்படின்னு வரும். அப்ப ஹோதன்னண்டா என்ன வரும்? சொல்லுங்களேன். 3 கழுவ, வரும். ஆ, கழுவ, ஆ. கழுவுவதற்கு, கழுவுங்கள். கழுவ, கழுவுவதற்கு, கழுவுங்கள் அப்படின்னு வரும். இப்ப மக்கண்ண என்றா என்ன வரும்? அழிக்க, ம். அழிப்பதற்கு, அழியுங்கள். அழியுங்கள் அப்படின்னு வரும். அப்ப லியன்னண்டா என்ன வரும்? எழுத, எழுதுவதற்கு, எழுதுங்கள். சரி. அப்ப விளங்கிட்டு தானே இது? அப்ப அத மாதிரி வர, வருவதற்கு வாருங்கள், எடுக்க, எடுப்பதற்கு எடுங்கள், ஓட, ஓடுவதற்கு ஓடுங்கள், முடிக்க, முடிப்பதற்கு முடியுங்கள் அப்படின்ற மாதிரி மாறும். நவா என்ற சொல் வெட்டுப்பட்டு இன்ன என்றத போட்டால், அது எந்த வினை சொல்லா இருந்தாலும் சரி. இப்ப துவனவா என்று சொன்னா ஓடுறதுக்கு சொல்றது. துவனவாவுல நவா வட்டி போட்டு இன்ன போட்டா எப்படி உச்சரிக்கிறது? அதுக்கு வரக்கூடிய 3 அர்த்தங்கள் என்னென்ன சொல்லுங்க பாபம். துவன்னு வரும் சார். ம். ஓட, ஓடுவதற்கு, ஓடுங்கள். ஓட, ஓடுவதற்கு ஓடுங்கள் அப்படின்னு வரும். அப்ப அது விளங்கிட்டு தானே? சரி. அப்போ அடுத்ததா பாத்தீங்களா இருந்தா, இந்த நவா என்றது வெட்டுப்பட்டு, சரியா? நல்லா நினைவு வச்சுக்கொள்ளுங்க. நவா என்றது வெட்டுப்பட்டு ஈ என்றத போட்டால், இப்ப கனவாவுல நவா வெட்டுப்பட்டு ஈ போட்டா எப்படி உச்சரிக்கிறது? கை. யனவா, யனவான்றதுல நவா வெட்டுப்பட்டு ஈ போட்டால் நை. யை, 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 ஐயை. யை. எனவாவுல இருந்து நவா வெட்டுப்பட்டு ஈ போட்டால் எய். எய் என்று உச்சரிக்கணும். அப்போ எய், யை, கை என்று மாறுது. இது இப்ப இல்ல, இனிமேல் நடக்க போற விஷயம். வருவான், வருவாள், வரும், வருவார்கள், வருவார் அப்படின்ற மாதிரி சொல்றேன் தானே? அந்த மாதிரி சாப்பிடுவான், சாப்பிடுவாள், சாப்பிடும், சாப்பிடுவார்கள், சாப்பிடுவார், சாப்பிடுவாய், சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்றேன் தானே? அந்த மாதிரி. கை, கையிண்டா அந்த மாதிரி அர்த்தங்கள். அப்ப யைண்டா போவான், போவார், போவாள், போவார்கள், போவீர்கள் அப்படின்ற மாதிரி வரும். விளங்கிட்டா? சரி. அம்மா பிறகு வருவாங்க எப்படி சொல்றது? அம்மா பஸ்ஸே எனவா. பிறகு வருவாங்க. வருகிறார் இல்ல. எப்படி வரும்? அம்மா பிறகு வருவாங்க எப்படி சொல்றது? அம்மா பஸ்ஸேன்னு வரும். தம்பி நாளைக்கு ஓடுவான் எப்படி சொல்றது? மல்லி ஹெட்ட துவன் துவ துய் துயிண்ட வரும். எப்படி வரும்? துயிண்ட வரும் சார்.
துணவான்னு சொல்லலையே, துவனவான்னு சொல்லியிருக்கேன். து- துணை துவை துவை. அப்ப துவை என்று வரும். அப்ப ஆம், தங்கச்சி இன்றைக்கு சாப்பிடுவாள். நங்கி அத நங்கி ஹெட்ட கனவா தங்கச்சி கை இன்றைக்கு கை சாப்பிடுவாள். அத நங்கி அத கை நங்கி அத போய் அத போய் கை அத கை சாப்பிடுவாள். சாப்பிடுவாள். நங்கி அத நங்கி நங்கி அத கை சரி. நான் இன்றைக்கு குளிப்பேன். மம அத மாங் மம அத மம அத நா- ம், நவ்- நை நான் இன்றைக்கு Yes, பாம்பு அப்படியா? நையின்ற பாம்புகள். நாய் சார். நாய். நாய் நாய் தான். நாய் நீங்க இன்றைக்கு நாய். சரி. அப்போ எதிர்காலம்ன்றது மட்டும் இல்ல. இப்ப நாம நடப்பான் என்று சொல்லி ஒரு எதிர்பார்ப்புல சொல்றதுக்கு நாங்க வந்துட்டு ஈய போடணும். விளங்கிச்சா? ஆனா இத தன்னிலையில, அதாவது இப்ப நாம சொல்லும்போது அல்லது உறுதியா சொல்லும்போது, பொறுப்பேற்று சொல்லும்போது, வருவேன் என்று சொல்றதுக்கு எனவாண்டே சொல்லலாம், பயன்படுத்தலாம். பிரச்சனை இல்லை. நான் இன்றைக்கு குளிப்பேன்னு சொல்லும், ஆமா அத நானவான்னு சொல்லலாம். பிரச்சனை இல்லை. விளங்கிட்டா? விளங்கிட்டானே? பொறுப்பேற்று அத பொறுப்போட சொன்னால் நவாண்டே பயன்படுத்தலாம். ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனா குளிப்பான், குளிப்பார், இன்றைக்கு வரும், இன்றைக்கு பஸ் வரும் என்று சொல்ற மாதிரி நாங்க ஒரு எதிர்பார்ப்புல சொல்றோம் தானே. உறுதியா இல்ல, பொறுப்போட இல்ல, ஒரு எதிர்பார்ப்புல சொல்றோம். அந்த டைம்ல ஈய போடணும். விளங்கிச்சா? இந்த இந்த விஷயம் விளங்கிச்சா? இந்த விளக்கம் விளங்கிச்சா? Sir, அப்ப நானுக்கு மட்டும் அப்படி சொல்றதா இல்லாட்டி எல்லாத்துக்குமா இல்ல. சார் எதிர்பார்க்கலாமாண்டா? யாரா இருந்தாலும் சரி. இப்ப உதாரணமா, இப்ப நீங்க உங்களோட தம்பி இருக்காரு, தம்பி நீங்கள் இருக்கிறீங்க. அப்ப நீங்க சொல்றீங்கன்னு சொன்னா, தம்பி பிறகு வருவான், நீங்க போங்க என்று சொல்லும்போது, மல்லி பஸ்ஸே என்னவா, மல்லி பஸ்ஸே என்னவான்னு சொல்லலாம். விளங்கிட்டா? அப்ப மல்லி பஸ்ஸே எயின்னு சொல்ல தேவையில்லை அப்படியா? எய்ன்னு சொல்றது ஒரு எதிர்பார்ப்புல சொல்றதுதான். அது வருவானோ வரவில்லையோ அது தெரியாது. எதிர்காலத்துல நடக்கலாம், அப்ப நடக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு எதிர்காலத்தை ஒரு எதிர்பார்த்து சொல்லும் போது அப்படி சொல்றது. இப்ப நாளைக்கு அம்மா வாராங்க என்று நாங்க தமிழ்ல சொல்றோம் இல்லையா? இப்ப இப்ப கொழும்புல ஒரு ஆள் இருக்காருன்னு வச்சுக்கொள்ளுங்களேன், இல்ல வெளிநாட்டுல இருக்காருன்னு வச்சுக்கொள்ளுங்களேன். வெளிநாட்டுல உங்களோட தம்பி ஒரு ஆள் இருக்கிறார், இல்ல அண்ணா ஒரு ஆள் இருக்கிறார், வெளிநாட்டுல இருக்கிறார், அண்ணா இருக்கிறார். அண்ணா சொல்றாரு, நான் டிக்கெட் போட்டுட்டேன், நாளைக்கு வாரேன். அப்ப உறுதியா போயிட்டுது, அப்படித்தானே? அப்ப நீங்க சொல்லுவீங்க, தம்பி நாளைக்கு வாரான், அண்ணா நாளைக்கு வாரான், நாளைக்கு 2 மணிக்கெல்லாம் இங்க வந்துருவான். அப்ப நாளைக்கு அண்ணா வாரான் என்று சொல்லும் போது இப்ப வாரானா இல்லையே, அது நாளைக்கு தான் வருவான். வருவான் என்று சொல்றது நாங்க வாரான் சொல்றோம் தானே. அது ஒரு நம்பிக்கையோட சொல்றோம், அப்படித்தானே? நம்பிக்கையோட தானே சொல்றோம். அப்படியாப்பட்ட அந்த நம்பிக்கையோட அந்த உறுதியோடு சொல்லும் போது ಏನವಾ ஐயா ஹெட்ட ಏನವಾ, ஐயா ஹெட்ட லங்காவட்ட ಏನವಾ, நாளைக்கு அண்ணா இலங்கைக்கு வருகிறார், வருகிறார் அப்படின்னு வரும். அப்ப வருவார்னு சொல்லும்போது எய் மல்லி ஹெட்ட லங்காவட்ட எய், தம்பி நாளைக்கு இலங்கைக்கு வருவான். அது வருவானோ வரலையோ அது நமக்கு தெரியாது. ஒரு ஒரு எதிர்காலத்துல நடக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு சந்தர்ப்பத்துல நாங்க அதை சொல்றது. விளங்கிட்டாது? விளங்குதா? சரி. இப்ப இந்த கட்டம் ஒரு முக்கியமான கட்டம். சரி. இப்ப நெகட்டினவான்னு சொன்னா எழும்புறதுக்கு சொல்றது. நெகட்டினவாடா என்ன? எழும்புறதுக்கு சொல்றது. அப்ப நெகட்டினவாவோட நவா வெட்டுப்பட்டு இன்ன போட்டு நெகட்டின்னு என்று வந்திருக்குது. நெகட்டின்னா என்னென்ன அர்த்தங்கள் தரும்? எழும்புவதற்கு எழும்புங்கள். எழும்புங்கள். அப்ப யன்னண்டா என்ன? எழும்புங்கள். யன்ன போங்க, போக,
ஆ, போக போவதற்கு போங்கள். போங்க. என்னன்னு சொன்னா வர வருவதற்கு வாருங்கள். நான் குளிக்க குளிப்பதற்கு குளியுங்கள். ஹோதன்னு ஹோதன்னு கழுவ கழுவுவதற்கு கழுவுங்கள். மதி மதின்னு மதின மதினவா என்றால் துலக்குதல். மதினவாண்டா துலக்குறது. துலக்குவதற்கு துலக்குங்கள். இப்ப இது நாங்க பல் துலக்குறதுக்கு நாங்க மதினவான்னு சொல்லுவோம். அடுத்தது ஏதாவது ஒரு சட்டி பானையை வந்துட்டு நாங்க தேய்ச்சி கழுவுறதுக்கு அப்படி தேய்க்கிறதுக்கு மதினவான்னு தான் சொல்றது. சரியா? விளங்குதா? அந்த மாதிரி சொல்றது. அடுத்தது நாங்க ஒரு அயன் பாக்ஸால வந்துட்டு ஒரு துணியை அயன் பண்றதுக்கு நாங்க ரெதி மதினவா என்று சொல்லுவாங்க. அப்ப ரெதி மதின்னு சொன்னா துணியை அயன் பண்ணுங்கோ அப்படின்ற மாதிரி வந்துடும். விளையாட்டு தானே? சரி. அடுத்தது கண்ணேண்டா என்ன? சாப்பிடுங்கள். அப்ப பலன்னேண்டா பார்ப்பதற்கு பாருங்கள். பாருங்கள். அகன்னேண்டா கேட்பதற்கு கேளுங்கள். லியன்னு கேட்பதற்கு கேளுங்கள். லியன்னு எழுதுவதற்கு எழுதுங்கள். எழுதுவதற்கு எழுதுங்கள். பெண்ணண்ண பெண்ணனவான்னு சொன்னா காட்டுறது. பெண்ணனவாண்டா காட்டுறதுக்கு சொல்றது. அப்ப பெண்ணண்ணேண்டா என்ன? காட்டுவதற்கு காட்டுங்கள். வந்தினவான்னு சொன்னா வணங்குதல். அப்ப வந்தின்னேண்டா வணங்குவதற்கு வணங்குங்கள். கருக்கரணவான்னு சொன்னா மதிப்பளிக்கிறது. அதாவது ஒருத்தரை மதிக்கிறதுக்கு நாங்க சொல்றது. மதிக்கிறதுக்கு நாங்க சொல்றது. அப்ப கருக்கரன்னேண்டா மதிப்பதற்கு மதியுங்கள். சமாவெனவான்னு சொன்னா மன்னிக்கிறது. அப்ப சமாவென்னு சொன்னா மன்னிப்பதற்கு மன்னியுங்கள். அப்ப தானவா சொன்னா போடுறது. தான என்றால் போடுவதற்கு போடுங்கள். தெனவான்னு சொன்னா தாரது கொடுக்கிறது. தருதல் கொடுக்கிறதுன்னு சொல்லி ரெண்டு அர்த்தம் வரும். அப்ப தென்னு சொன்னால் தருவதற்கு தாருங்கள். வேற கொடுப்பதற்கு கொடுங்கள். அந்த மாதிரி. சரி. துவன்னு சொன்னா ஓடுவதற்கு ஓடுங்கள். எவிதினவான்னு சொன்னா நடக்கிறது அல்லது சுத்தி பார்க்கிறது. அதுக்கு சொல்றது எவிதினவா. அப்ப எவிதின்னேண்டா நடப்பதற்கு நடவுங்கள். சரி. அறினவா சொன்னால் திறக்கிறது, நுழைக்கிறது, விடுறது அப்படின்ற மூன்று அர்த்தங்கள் தரும். எப்படி? திறக்கிறது, நுழைக்கிறது, விடுறது. அதுக்கு நாங்க அப்படி மூன்று அர்த்தங்கள் தரும். அப்ப அறின்னேண்டா என்னென்ன அர்த்தங்கள் தரும்? திறப்பதற்கு திறவுங்கள். நுழைப்பதற்கு நுழையுங்கள். நுழைய வராது. நுழைக்க. விடுவதற்கு விடுங்கள். நுழைப்பதற்கு நுழையுங்கள். விடுவதற்கு விடுங்கள். அடுத்தது வகனவா சொன்னா மூடுறத குறிக்கும். வகனவா. அப்போ இன்னும் ஒன்று இருக்குது என்னன்னு சொன்னால் மொய்க்கிறது இருக்கு தானே. மொய்க்கிறதுக்கும் தானே இந்த ஈக்கள் மொய்க்கும் தானே. அப்படி மொய்க்கிறதுக்கும் வகனவான்னு சொல்றது. அப்ப வகன்ன என்று சொன்னால் என்னென்ன அர்த்தங்கள் தரும்? மூடுவதற்கு மூடுங்க. மொய்ப்பதற்கு மொய்யுங்கள் நாங்க சொல்றது இல்ல. ஆனா அப்படி ஒரு அர்த்தம் ஒன்று இருக்கு. அப்ப வராட்டி அது தேவையில்லை நமக்கு. சரி, இப்ப பாப்போம். நெகட்டிவ் எப்பா என்ன?
எழும்ப வேண்டாம். எழுந்திருக்க வேண்டாம். எழும்ப வேண்டாம். எழும்ப வேண்டாம். யன்ன எப்பா போக போக வேண்டாம். போக வேண்டாம். வேண்டாம். என்னப்பா வர வேண்டாம். வர வேண்டாம். வர வேண்டாம். நான்னேப்பா குளிக்க குளிக்க வேண்டாம். வேண்டாம். குளிக்க வேண்டாம். நெகட்டின்னோன்னு எழும்ப வேண்டும். எழும்ப எழும்புங்க. எழும்ப வேணும். எழும்ப வேணும். யன்ன பே போக முடியாது. போக முடியாது. என்ன புள்ளுவாங்க வர வர முடியும். முடியும். வர முடியும். நான்னு ஓணுனே குளிக்க தேவையில்லை. குளிக்க குளிக்க தேவையில்லை. வேண்டாமா? குளிக்க தேவையில்லை. ஓணுனேன்னு சொன்னா தேவையில்லை. எப்பாண்டா தான் வேண்டாம். அடுத்தது பெரி என்று சொன்னா இயலாத, இயலாத, முடியாத, இயலாத என்று சொல்றோம். இயலாத வேலையை ஏன் செய்யற நீ? முடியாத முடியாத வேலையெல்லாம் செய்ய போக கூடாதுன்னு சொல்றோம். முடியாத, இயலாத என்று சொல்றோம். அது முடியல, அந்த வார்த்தை முடியல. அந்த முடியாத, இயலாத என்று சொல்றதுக்கு நாங்க பெரி என்று பயன்படுத்துறது. அப்ப ஹோதன்ன பெரி என்றா என்ன? கழுவ முடியாத. கழுவ முடியாது. கழுவ முடியாது இல்ல, முடியாத. முடியாத, கழுவ முடியாத. கழுவ இயலாத துணி எல்லாம் எடுத்து வைங்க, நான் கழுவுறேன்னு சொல்றது முடியாத துணி எல்லாம். அப்ப முடியாத என்று சொல்லும் போது, இயலாத என்று சொல்லும் போது ஹோதன்ன பெரி. அப்ப பெரியோட தேய சேர்த்தா ஆ சேர்ந்து வரும். அப்ப மதின்ன பெரித என்றா என்ன? மதினண்டா என்ன சொன்ன? மதினவாண்டா துளக்கிறது, துளக்குதல், தேய்த்தல் அப்படி வரும். துளக்க முடியாதா? துளக்க முடியாதா. அடுத்தது கோண்டா எங்கேன்ற அர்த்தம். ஆனா வினை சொல்லோட ஒரு கட்டளை சொல்லோட கோ வரும்போது அது லேன் ஓவன் என்று பயன்படுத்துவாங்க சில இடங்கள்ல, சில இடங்கள்ல லேன் என்று பயன்படுத்துவாங்க. அதாவது இப்ப வாங்கலேன், எழுமுங்களேன், குடியுங்களேன், எழும்புங்களேன் அப்படின்னு சொல்றோம். இத சில இடங்கள்ல, அதாவது வட மாகாணங்கள் அதிகமாக வாங்கோவன், போங்கோவன், எடுங்கோவன் என்று சொல்லுவாங்க. அந்த ஓவன் அல்லது அந்த லேனுக்கு தான் அந்த கோ போடுறது. அப்ப கண்ண கோண்டா என்ன? சாப்பிடுங்களேன் என்று சொல்றது அது. பலன்னக்கோ சாப்பிடுங்களேன். பலன்னக்கோ பாருங்களேன். பாருங்களேன் அப்பா சொல்றதானே. பாருங்களேன். அகன்னக்கோ கேளுங்களேன். கேளுங்களேன். அடுத்தது பலன்ன தமா பாக்குறதுக்கு தான், பாக்குறதுக்கு தான். அகன்ன தமாய் கேட்கத்தான், கேட்கவே தான் வரும். அப்போ இந்த தமைக்கு பதிலாக மைன்றத மட்டும் பயன்படுத்தலாம். அப்ப பலன்ன மைண்டா என்ன? பார்க்கவே தான். அகன்னமை, லியன்னமை, சரி. அடுத்தது எத்தி. எத்தி என்றா போதும் தனி அர்த்தம். இந்த கட்டளை சொல்லோட வரும்போது அந்த எழுதியிருக்கலாம், எழுதியிருப்பார் என்று சொல்றோம். எழுதியிருப்பான், எழுதியிருப்பாள், எழுதியிருக்கலாம் என்று சொல்றது அது. அகன்ன எத்தி கேட்டிருக்கலாம், கேட்டிருப்பார். லியன்னேத்தி எழுதியிருப்பார், எழுதியிருக்கலாம். பெண்ணன்னேத்தி பெண்ணவண்டா காட்டுறது. காட்டியிருப்பார், காட்டியிருக்கலாம் அப்படின்ற மாதிரி வரும். அடுத்தது வகை. வகைண்டா போல என்ற அர்த்தம். வகைண்டா என்ன? போல என்ற அர்த்தம். இப்போ கண்ண வகை என்றா என்ன? சாப்பிடுறத போல. இந்த இடத்துல சாப்பிடுறத போல வராது, சாப்பிடுகிறேன்னு வராது. இந்த இடத்துல சாப்பிட, சாப்பிடுவதற்கு, சாப்பிட போல என்று வரும்.
சாப்பிட போல. ஓ சாப்பிட போல. இப்ப இப்படி நாங்க பயன்படுத்துறதா சாப்பிட போலன்னு பயன்படுத்துறதா இல்ல. ஆ அப்ப சாப்பிடுறத போல. சாப்பிடுகிறத போல வரும்போது கனவா வகைன்னு வரும். கனவா. ஓ இப்ப கிர ஓ சரி சரி. சாப்பிடுறதுன்னு சொல்ல போகல சாப்பிடுகிறதை என்று தானே வருது. அப்ப கிர வந்தா வரும். இப்ப கண்ண வகை என்று சொன்னால் சாப்பிட போல. சாப்பிட போலன்னு நாங்க எங்கேயாவது பயன்படுத்துறதா? ஓ எங்க பயன்படுத்துற சொல்லுங்க பாப்போம். சாப்பிட்டு போலன்னு நம்மளோட சாப்பிட போனோம். ம் எங்க போண்டாரன்னு கேட்டா சாப்பிட போல பயன்படுத்துறேன். சாப்பிடணும் போல இருக்குன்னு சொல்றது இது வராது. இப்ப கண்ணேண்டா சாப்பிட சாப்பிடுவதற்கு சாப்பிடுங்கள் என்ற 3 அர்த்தம் வருது. அப்போ வகையே போட்டா வகைண்டா என்ன போல. அப்ப சாப்பிட போல சாப்பிடுறதுக்கு போல சாப்பிடுங்கள் போல இது 3ல ஏதாவது பயன்படுத்துறோமா? சாப்பிட போலன்னு சாப்பிடுவதற்கு பயன்படுத்தணும். போல என்று வருது. சாப்பிட போல அப்படின்னு சொல்றதானே சார்? சாப்பிடுவதற்கு சாப்பிட போல. எங்க பயன்படுத்துறேன்னு சொல்லுங்களேன். எந்த அந்த 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 சந்தர்ப்பத்தை எனக்கு சொன்னா தானே எனக்கும் தெரியும். நானும் படிக்கலாம் தானே சொல்லுங்களேன். அவர் போனார் சாப்பிடுவதற்கு போல. அவர் போறார் சாப்பிடுறதுக்கு போல அந்த இடத்துல பயன்படுத்துங்க பிரச்சனை இல்லை. இப்போ இதை எங்க பயன்படுத்தலாம்னு சொன்னா இப்ப நாம யாரையாவது பார்த்து அண்ணா சாப்பிட போறீங்க போல, தம்பி ஆ குளிக்க போறீங்களாக்கும், அந்த குளிக்க போறீங்களாக்கும் சாப்பிட போறீங்களாக்கும் சாப்பிட ரெடி ஆகுறீங்களாக்கும் ஆக்கும் அப்படின்னு சொல்றேன் தானே. அந்த சந்தர்ப்பத்துல மல்லி கண்ண வகை தம்பி சாப்பிட போறீங்க போலீங்க என்ன சாப்பிட போகிறீங்க போல என்ன என்று சொல்றானே நாங்க. அந்த சந்தர்ப்பத்துல வகையே போடலாம் அவ்வளவுதான். அதை நீங்க கண்ணை அணவா வகைன்னு நாங்க ஃபுல்லா டிரான்ஸ்லேட் பண்ண தேவையில்ல. கண்ண வகை அப்படி சொல்லலாம். நாங்கே நான் அண்ண வகை தங்கச்சி குளிக்க போறீங்களாக்கும் அப்படின்னு சொல்றானே. குளிக்க போறீங்க போல குளிக்க போறீங்களாக்கும் என்று சொல்லும் போது வகையே போடலாம். விளங்கிட்டா? சரி விளங்கிட்டா? சரி. அடுத்தது அமாருய் என்று சொன்னால் கஷ்டம், லேசி என்று சொன்னா இலகுவானது, லேசுதான். அப்ப பெண்ணன்ன அமாருயின்னா என்ன? காட்டுவதற்கு கஷ்டம். ஓ காட்டுவதற்கு கஷ்டம். காட்டு கஷ்டம். பெண்ணன்ன லேசி காட்ட இலகு. காட்ட இலகுவா. தான் அமாருய் தருவதற்கு கஷ்டம். தர கஷ்டம். தர கஷ்டம். தர கஷ்டம் தான் அமாருய். தருவதற்கு இல்ல தருவதற்கு இல்ல கஷ்டம். இல்ல போடுவதற்கு கஷ்டம். போடுறது கஷ்டமா இருக்கு. தான் லேசி போடுவதற்கு இலகுவா. சரி. அப்ப தென்ன அமாருய் இதான் தருவதற்கு கஷ்டம், இல்லாட்டி கொடுப்பதற்கு கஷ்டம். இப்ப இதெல்லாம் விளங்கிட்டு தானே. லேசி அமாருய் வகை எத்தி மை தமை தமா கோ பெரித பெரி ஓனென புழுவாங் பே ஓன இப்ப இதெல்லாம் இந்த எண்ணெயோட போட்டா எப்படி வரும்னு தெரியும் தானே. சரி. இப்போ அடுத்ததாக என்னன்னு சொன்னா இத பார்ப்போம். நம்மண்டா நாங்க படிச்சிருக்கோம். என்றால்னு படிச்சிருக்கோம். அப்படித்தானே. நம்மண்டா என்ன? என்றால். லூண்டா என்ன? இருக்காங்களாம். ஆமாம்னு வாருது. கடைசியில ஆமாம்னு வாருது. அப்படித்தானே. அடுத்தது த எங்க பயன்படுத்துறது? கேள்வி கேட்கும் போது. கேள்வி கேட்கும் போது. எப்பா லூ அப்படின்னா என்ன? வேண்டாமாம்.
வேண்டாமாம். ஓனலு லாம் போட்டு வேணுமாம். எப்பாது வேணுமா வேண்டாமா. ஓனது வேணுமா. வேண்டுமா. எப்பானம் வேண்டுமென்றால். வேண்டாம் என்றால். வேண்டாம் என்றால். ஓனனம் வேண்டுமென்றால். தேவை என்றால். ஓனனம் வேணுமென்றால் தேவை என்றால். அப்ப தேவை என்றால். நெகிட்டின்னனம் எழும்புறதென்றால். எழும்புறதுக்கெண்டால். எழும்புறதுக்கென்றால். நெகிட்டினவானம் தான் எழும்புறதென்றால். எழும்புறதுக்கு இப்ப நம்ம சொன்ன அந்த 3 பயன்படுத்தின எழும்புங்கள், எழும்ப, எழும்புவதற்கு. ஓ, ஓ. எழும்ப என்றால் அல்லது எழும்புறதுக்கு என்றால் எழும்புங்கள் என்றால். இதுல எது ஷூட்டா இருக்குமோ அதுதான் எழும்பு. பயன்படுத்துறது. மத்த தேவையில்லை. யன்னனம் ஓ, போக என்றால் போறதுக்கு என்றால். போக என்றால். எனக்குண்டா போறதுக்குண்டா எனக்கு கேள அப்படி சொல்ற போவதற்கென்றால். போவதற்கு ஓ. என்றால் அப்படி சொல்லும்போது அப்ப யனவானம்னு சொன்னாதான் போறதென்றால்னு வரும். விளங்குதா? ஓ. அப்படி வரும். சரி. அப்ப யன்னலு போறதாம். போகிற வரலி. போறாராம். யனவா வரலி. போகவாம். போகட்டாம்னு சொல்லுவோம். அந்த போகவாம்னு ஓ. சொல்றது தான் நாங்க போகட்டாம்னு பயன்படுத்துறோம் தமிழ்ல. அப்படித்தானே? அப்ப யன்னலுண்டா போகட்டாம். என்னலு வரட்டாம். நான்னலு குளிக்கட்டாம். ஹோதன்னலு கழுவட்டாம். கழுவட்டாம். யன்னது போற போகவா போகவா. போகவா. யன்னது போகவா. போகவா போறதுக்கா ரெண்டு வரும். போவதற்கு போவதற்கா நான் கேக்குறேன். என்ன கொழும்புக்கு போறதுக்கா கேக்குறேன். எங்க போறீங்க? கொழும்புக்கு போறதுக்கா கேக்குறேன் நாங்க. அப்ப போறதுக்கா போகவா ரெண்டும் வரும். போக போறதுக்கு போங்களா வராது. அப்ப போகவா போறதுக்கா ரெண்டும் வரும். அப்படித்தானே? அந்த மாதிரி பயன்படுத்தணும். என்னது வாரதான்னு கேக்குது. என்னவாதுதான் வாரதா வருகிறதா அண்டு வருது. என்னது வருவதற்கா வருவதற்கா அல்லது வரட்டா கேக்குற. நாங்க கேக்குற இல்லையா? நீங்க யார விட்டு கேக்குறீங்க? இன்றைக்கு நாங்க உங்க வீட்டை வரட்டா கேக்குற இல்லையா? நீங்க வரவா வரட்டா ஏதோ ஒன்று கேக்குறீங்கனே. நீங்க உங்கள்ட்ட உங்களை கேக்குங்க. அந்த டைம்ல நீங்க பயன்படுத்த என்னது வரட்டா வரவா என்னது. அப்ப எனவாதுன்னு சொன்னா வாரதாண்டு வருது. விளங்கிட்டா? எனவாது வாரதா வருகிறதா வருவியா வருவாரா வருவானா அப்படி வரும். அது இந்த கிர வரலையே இங்க இன்னதான் வந்து அது படிச்சு முடிச்சிட்டோமே. திரும்பி படிக்கிறது அது நம்ம விளங்கிட்டு. அப்ப நானே பாலு குளிக்க வேண்டாம். நானோனலு சார் விலங்கல்ல அடக்கி. நானோனலு குளிக்க வேணுமா. குளிக்க வேணுமாம். நானலு குளிக்கட்டாம். குளிக்கட்டாம் குளிக்கிறதுக்காம். ரெண்டும் வரும். ரெண்டையும் பயன்படுத்திக் கொள்ளணும். விளங்கணும். குளிப்பதற்காம். ஹோதன்ன ஓனது கழுவ வேணுமா. கழுவ வேண்டுமா. கழுவணுமான்னு கேக்குறேன். அதாவது ஹோதன்ன எப்பானம் கழுவ வேண்டாம் என்றால். கழுவ வேண்டாம் என்றால். ஹோதன்ன ஓனனம் கழுவ வேண்டும் என்றால். அதான் கழுவணும் என்றா. ஹோதன்னது ஹோதன்னது கழுவவா கழுவுறதுக்கா ரெண்டையும் சொல்லணும் பயன்படுத்தணும். ரெண்டையும் ஹோதன்னலு ஹோதன்னலு கழுவட்டாம். ஹோதன்னலு கழுவறதுக்காம். ஹோதன்னலு கழுவட்டாம்
கழுவுறதுக்காம், கழுவுவதற்காம், கழுவவாம், எப்படி வேணாலும் சொல்லிக்கொள்ளலாம். கழு சரியா? விளங்கிட்டாது? ஓ சரி. விளங்கிட்டு. அவ்வளவும் போதும் இன்றைக்கு. நாளைக்கு இது 2யும் படிப்போம். சரியா? படிச்சு போட்டு இது அடுத்த வகுப்புலாம் படிக்கணும். சரி. அப்ப இன்றைக்கு படிச்சு தந்த இந்த விஷயத்தையும் படிச்சுட்டு நாளைக்கு வாங்க. சரியா? சரி சார். சரி அப்ப.